ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமனின் நாமம் அனைத்து மங்களங்களையும் கொடுக்கும். நல்லது செய்வது மட்டுமல்ல, தீயதையெல்லாம் விலக்கும். அதற்காகத்தான் சீதை ராமனோடுடனே உள்ளாள். சீதையும் ராமனையும் ஓர் சிங்காதனத்தில் அமர்த்தி இக்ஷ்வாக்கு குலத்துக்கே சிறப்பு வாய்ந்த மணிமகுடத்தை வசிஷ்டாச்சாரியர் சூட்டினார். ராம பட்டாபிஷேகம் இனிது நிறைவேறிற்று. இது நடந்தது திரேதாயுகத்தே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக. நம்மால் அதில் பங்கு கொள்ள இயலவில்லை. யாருக்கு தெரியும், நாம் அன்றும் பிறந்திருக்கலாம், இன்றும் பிறந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் பிறக்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளோம். அதுதானே ராமாயணம் கேட்டதற்கே பயன். மேலும் மேலும் பிறந்து துன்புறுவதை விட சீதாராமர்களின் திருவடியை அணைந்து இன்புறுவதே மேலல்லவா? அதுதானே ஒரு ஜீவாத்மாவுக்கு யுக்தம். ராமபட்டாபிஷேகம் முடிந்தது. ஆனால் இன்னைக்கிருக்கும் நாம் அந்த பட்டாபிஷேகத்தை தரிசிக்க வேணுமானால் எங்கு செல்ல? அதற்குத்தான் கும்பகோணம் ராமசுவாமி கோயிலை அடைந்துள்ளோம். கோயிலுக்குள் புகுகிறோம், சித்திரங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டோம். அடுத்து உற்சவமூர்த்தி, மூலமூர்த்தி இருவரையும் சேவிக்கப் போகிறோம். உற்சவரை நேரையே தரிசிக்கிறோம். ராமன் ஒரு புறம், லக்ஷ்மணர் மற்றொரு புறம் சீதை. இவர்கள் எழுந்துருளி புறப்பாடு கண்டொருளும் போதோ அலங்காரம் ஏற்றுக்கொள்ளும் போதோ கண்டுகொண்டே இருக்கலாம். ஆனால் மனம் விண்டே போகும். இவரை விட்டு பிரிவோமா என்று தவித்தே போவோம். அப்படி ஒரு சுந்தர மூர்த்தியாக ராமச்சந்திரன் உள்ளார். இவர் கல்யாண கோதண்டராம சுவாமி. ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் தரிசித்தால் பேரழகு. இந்த ஜீவாத்மா பெருமானிடத்தில் அன்பு கொள்ளாமல் ஏதோ உலக விஷயத்தில் ஈடுபட்டு ஓடலாம். அப்படி போக விடாமல் தடுத்தாட்கொண்டு தன் திருவடிகளுக்கே ஆட்படுத்துகிறான் ராமன். அம்பால் அல்ல, வில்லால் அல்ல, தன் சொல்லாலும் உபதேசங்களாலும் தன் திருமுக அழகாலுமே செய்கிறார். உற்சவர்களையெல்லாம் தரிசித்தோம். ஹாரத்தி சேவித்துக் கொள்ளுகிறோம். அவனே ஒரு பரந்தபன், ராமனே சோதி உருவினன். அந்த சோதிக்கொரு சோதியா நாம் ஒரு மரபாக ஹாரத்தி பண்ணி சேவித்துக் கொண்டோம். பக்தர்கள் எல்லாரும் இந்த ராமனிடத்தில் பேரன்பு கொண்டவர்கள். ராமநாமத்தை சொல்லியே அர்ச்சக சுவாமியும் சரி, பக்தர்களும் சரி, பஜனை செய்வதில் நாமும் சேர்ந்து பங்கு கொண்டோம். உற்சவரை தரிசித்து இதோ மூலவரை சித்திர ரூபத்தில் சேவிக்கிறோம். நடுவாக ராமன் எழுந்தருளி உள்ளார். சீதையும் ராமனும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டவர்கள், ஒரு சிங்காதனத்தில் இருப்பவர்கள். ராமன் தன் இடது காலை மடித்து மேல் நோக்கி வைத்துள்ளார். வலது திருவடியை கீழே தொங்க விட்டுள்ளார். வலது கை அபயம் கொடுக்கிறது, அஞ்சேல் என்று கூறுகிறார். இடது கையை தன் மடிக்கு மேலே வைத்துள்ளார். இது ராமனின் திருக்கோலம். அவர் கையில் வில் கிடையாது. வலது கையில் அபயம், இடது கை மடியில் உள்ளது. ராமனுக்கு இடதுபுறத்தில், இது பட்டாபிஷேக நேரமாயித்தே, ராமனுடைய இடதுபுறத்தில் சீதை எழுந்துருளி உள்ளார். வலது கையாலே தாமரையை பற்றி, இடது கையால் வரத முத்திரையாய் வேண்டுபவர்களுக்கெல்லாம் தன் திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறாள். இவ்விருவரும் ஒரே பீഠத்தில் உள்ளனர். ராமனுக்கு வலதுபுறத்தே லக்ஷ்மணன் ராமனுடைய வில்லையும் சேர்த்து இரண்டு வில்லாகத்தான் பிடித்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் பரதன், ஓர் புறத்தில் சத்ருகனன் குடையையும் சாமரத்தையும் பற்றி இருக்கின்றனர். ஒரு கையால் திருவெண்கொற்ற குடையும் ஒரு கையால் திருவன் சாமரத்தையும் ஏந்தி அடிமை செய்தான் என்று பிள்ளை லோகாச்சாரியருடைய திருவாக்கு. அப்படி கொத்த ராம பட்டாபிஷேக திருக்கோலத்தை சேவிக்கிறோம். இதெல்லாம் நன்கு சேவிக்கலாம். ஆனால் அன்று சேவித்ததை இன்னும் நினைவில் கொள்ள வேண்டுமானால் அதற்குத்தான் ஆஞ்சநேயர் இதோ கீழே அமர்ந்துள்ளார். ஓர் திருக்கையில் வீணையை ஏந்தி இசையமைத்து பாடிக்கொண்டிருக்கிறார். மற்றொரு கையில் வால்மீகி ராமாயண புத்தகத்தை
ஓலைச்சுவடியையே ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து படிக்க வேண்டாம், அந்த ஓலைச்சுவடியில் இருந்த மதிப்பு போலும். ராமநாமம் தவழும் திருமுகமண்டலம், ராமனே தவழும் திரு நெற்றியும், அதே போல நெஞ்சகமும், இப்படியெல்லாம் ஆஞ்சநேய சுவாமியை சேவித்துக் கொண்டோம். ராம பட்டாபிஷேக திருக்கோலத்தை தரிசிக்கும் பாக்கியம், அதுவும் கும்பகோணம் ராமசுவாமி திருக்கோயிலில் தரிசிக்கும் பாக்கியத்தை இன்று பெற்றோம். இவர்களுடைய அனுகிரகத்தோடே இனி ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் 128வது சர்க்கத்தின் கடைசி கட்டத்தை அடைகிறோம். ராமன் பட்டாபிஷேகம் முடிந்த பிற்பாடு ஒவ்வொருத்தருக்கும் விடை கொடுத்து அனுப்புகிறார். அடுத்து பரதனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம், இளவரசி பட்டம் கட்டுகிறார். மேலே வால்மீகி ராமாயணன் கேட்டதன் பலம், அதனுடைய பாக்கியம். இதை மட்டும்தான் தற்போது பார்க்க போகிறோம். கந்தவந்திச்ச புஷ்பாணி பபூவ ராகவோத்சவே சஹஸ்ரசதம் அஸ்வானாம் தேனூனாஞ்ச கவாம் ததா. ஆயிரக்கணக்கான பசுக்கள், குதிரைகள், பெருப்பெருத்த பொற்தட்டுகளில் வைத்த பொற்காசிகள் எல்லாவற்றையும் ராமன் தானம் கொடுத்தார். வாலிபுத்திராய திருதிமான் அங்கதாய அங்கதே ததௌ மணி பிரவரஜுஷ்டந்தம் முக்தாகாரம் அனுத்தமம். அங்கத பெருமாளுக்கு ஒரு சிறந்த பரிசு, குண்டலங்கள், மணிஹாரங்கள், கையில போட்டுக்க வேண்டிய கடகங்கள், காலில் அணிய வேண்டிய கொலுசு முதலானவை, இப்படி இருக்கிறதெல்லாம் ராமன் தானமாக கொடுக்கிறார். அதே சமயம் சீதைக்கு இந்திரனிடத்திலேந்து ஒரு மணிமாலை வந்திருந்தது. அந்த மாலையே சீதைக்கு கொடுத்தார். சீதாயை பிரததௌ ராமஹ சந்திர ரஷ்மி சமப்பிரபம் அரஜே வாசசி திவ்யே சுபான் ஞாபரணானிச்ச. சீதை அதை பெற்றுக்கொண்டாள். அவளுக்கு ஒன்றும் பரிசு பொருள் தேவையில்லை. அவள் என்ன விடை பெற்றுக்கொண்டா போகிறாள்? ஆனா ஏதோ உள்நோக்கத்தோடே ராமன் அந்த முத்துமாலையை, மணிமாலையை சீதையிடத்தே கொடுத்தாள், வாங்கினாள். அவேக்ஷமானா வைதேகி பிரததௌ வாயுசூனவே அவமுச்சியாத்மனஹா கண்டாத்தாரம் ஜனகநந்தினி. தான் அணிந்து கொண்டிருந்ததை கையில் பெற்றாள். தான் அமர்ந்திருந்த சிங்காதனத்திலிருந்து சற்று தள்ளி 10 அடி தூரத்தில் ஆஞ்சநேயர் எழுந்துள்ளிருந்தார். அவரை நோக்கி சீதை நடந்தாள். ஏன் திடீரென்று ராணி எழுந்து நடக்கிறாள்? மகிஷி ஏன் போகிறாள்? அனைவரும் திகைத்தனர். ஹனுமான் பக்கத்துல போய் நின்னாள். கையில் மாலையை வைத்துக் கொண்டாள். ஓர் கண்ணால் ராமனை கண்டாள். இவருக்கு இதை பரிசாக கொடுக்க வேண்டும்னு நம் உள்ளம் சொல்லுகிறது. ராமா, உனக்கு சம்மதமா, அனுமதி உண்டா என்று கேட்டாள். தானேயாக முடிவெடுக்கவில்லை. என்னைக்கும் ஒரு கணவன் எதை தானம் கொடுக்க வேண்டும் என்னாலும் மனைவி தெரிந்து சம்மதித்து அனுமதிக்க வேண்டும். மனைவி எதை கொடுக்க வேண்டும் என்றாலும் கணவன் சம்மதத்தோடு கொடுக்க வேண்டும். என்ன, கல்யாணமானதிலிருந்து சொத்து இருவருக்கும் பொது. இது தனித்தனியே ஒத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் செலவழிக்கவே கூடாது. கணவன் என்ன செலவழித்தாலும் அதை அப்படியே மனைவியரிடத்தே கொடுக்க வேண்டும். அவள் பார்த்து கொடுத்தால் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் வாழ்க்கை இனிக்கும், ரசிக்கும், சாந்தியோட இருக்கும். இதை அடியேன் கூறவில்லை, ராமன் சொன்னது. பிரதேகி சுபகேஹாரம் யஸ்ய துஷ்டாசி பாமினி அதசா வாயுபுத்திராய தம் ஹாரம் அசிதேக்ஷணா. கையில் இருந்த ஹாரம், சீதை வாய் திறந்து பேச மாட்டாள், புன்னகை பூப்பாள். அதுவும் இத்தனை ஆண்கள் இருக்கிற இடத்துல ராணி பேசுவளா? பேசவில்லை. கண் ஜாடையாலே ராமனிடத்தில் அனுமதி கேட்டாள். ராமன் கூறுகிறார், ஏ பாமினி, உனக்கு இதை யாரிடத்தில் கொடுக்க வேணுங்கிற விருப்பம் இருக்கிறதோ தேர்ந்தவனை பார், சிறந்தவனை தேர்ந்தெடு, அவனுக்கு கொடு என்று ராமன் அனுமதித்தார். சீதை தன் கையில் இருந்ததை ஹனுமானிடத்தில் கொடுக்க, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பற கொண்டு யாம் பெரு சம்மானம். என் ஆண்டாள் திருப்பாவை பாசுரத்தில் யாம் பெறக்கூடிய சம்மானம், அதுதான் சம்மானம். இதை விட என்ன சம்மானம்? சீதை மகாராணி, மகாலட்சுமியின் அவதாரம். அவள் நாம் இருக்கிற இடத்தை நோக்கி நடந்து வருவள் என்றால் இதற்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும்? எந்த பெரிய மனுஷரா இருந்தாலும் வா வாங்கிக்கோன்னு தான் சொல்வார்களே தவிர தாங்கள் எழுந்து போவாளா? அதுதான் சீதை ராமனும் ஒரு பக்தனுக்கு கொடுத்த மரியாதை, அவனுக்கு கொடுத்து வச்சிருந்த மதிப்பு. இதை உணர்ந்துதான் ஆஞ்சநேயரின் மதிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் பாரத தேசத்தையே காக்கும் கடவுள். ராமனிடத்தே நம்மை அழைத்து போபவள். பிரதேகி சுபகேஹாரம் யஸ்ய துஷ்டாசி பாமினி அதசா வாயுபுத்திராய தம்ஹாரம் அசிதேக்ஷணா. கொடுக்கும் மதிப்பு கௌரவத்தை வீட்டுக்குள் செய்யக்கூடாது. இத்தனை பேரும் பார்க்க செய்தாள் அல்லவா? நாம கூட யாருக்கானே தானம் கொடுப்போம். எங்கேயோ ஓரத்தில் வச்சு மரியாதை பண்ணி இல்லை, நம்ம ரொம்ப பெரிய மனுஷர், அவருக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா செய்யறதுக்கு கொஞ்சம் கூச்சம். எல்லாரும் பார்க்க